தற்பொழுதைய முக்கிய செய்தி, தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் வரை டாஸ்மாக்ல மது விற்பனைக்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. என்ன கட்டுப்பாடு அப்படிங்கிறத பார்க்கிறோம். தனிநபருக்கு அதிகபட்சமா 4.5 லிட்டர் வரைக்கும் தான் மதுபானம் விற்கணும். அதிகபட்சமா 7.8 லிட்டர் பியரும் 9 லிட்டர் ஒயின் மட்டும்தான் விற்பனை செய்யணும். ஒரு நபருக்கு அதிகபட்சமா 12 பீர் பாட்டில்கள் மட்டும்தான் விற்கணும். டாஸ்மாக் தனிநபர்களுக்கு மொத்தமா விற்பனை செய்யறது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான அந்த முக்கிய செய்தியோடு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் டாஸ்மாக் நிர்வாகம் வெளியிட்டிருக்கு. நம்ம முக்கிய செய்தியா பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷும் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இப்ப பல்வேறு கட்டுப்பாடுகள் டாஸ்மார்க்குக்கும் விதிக்கப்பட்டிருக்கு. இது எப்போலிருந்து அமலுக்கு வருது? நிலவரம் என்ன? தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் வரை டாஸ்மாக்ல ஒரு நபருக்கு 4.5 லிட்டர் வரை மதுபானம் விற்கலாம். 7.8 லிட்டர் வரை பீர் விற்பனைக்கும், அதிகபட்சமாக 9 லிட்டர் ஒயின் விற்பனைக்கும் கட்டுப்பாடு விதித்து டாஸ்மாக் நிர்வாகம் ஒரு சுற்றறிக்கையை விடுத்திருப்பதை பார்க்கப்படுகிறது. டாஸ்மாக் நிர்வாகம் வெளியிட்டிருக்கக்கூடிய சுற்றறிக்கையில இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு மதுபானம் அல்லது இறக்குமதி செய்யப்பட்ட மதுபானத்தை 6 முழு பாட்டில்கள் வரையோ அல்லது 12 அரை பாட்டில்கள் அல்லது 24 கால் பாட்டில்கள் வரை வாங்கலாம். அதே போல் ஒரு நபருக்கு 12 பீர் பாட்டில் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. டாஸ்மாக் நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி வரம்பை கடைபிடிக்குமாறு அனைத்து டாஸ்மாக் மேற்பார்வையாளர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் மாவட்ட மேலாளர்கள் சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறத பார்க்க முடிகிறது. விற்பனையானது ஒரு முழுமையான கணினிமயமாக்கப்பட்ட அமைப்பு மூலம் கண்காணிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மொத்த விற்பனைக்கு தெளிவான வரையறை இல்லை என்று மேற்பார்வையாளர்கள் கூறியதை தொடர்ந்து இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக டாஸ்மாக் நிர்வாகம் தரப்புல தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகள்ல சில்லறை விற்பனை கடைகள்ல அதற்கான இருப்பில் 50% அதிகமான மதுபானங்கள் இருப்பு வைப்பதற்கும், தனிநபர்களுக்கு மொத்தமாக விற்பனை செய்வதற்கும், சட்டவிரோதமாகவும் மற்றும் கடை செயல்படும் நேரத்திற்கு பிறகும் மதுபானங்களை சேமித்து வைப்பதற்கு மற்றும் விற்பனை செய்வதற்கு எதிராக இந்த டாஸ்மாக் நிர்வாகம் ஊழியர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். டாஸ்மாக் மது விற்பனைக்கும் கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு தேர்தல் ஆணையம். முக்கிய செய்தியா நம்ம பார்க்கிறோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.